ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் கார்மிக் பேசுகிறேன். நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நம்ம ஆல்ரெடி வந்து பேட்டரி டவுன் எப்படி இருந்தால் அது ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து வீடியோவில் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பேட்டரி வந்து நான் மாற்றி வச்சுட்டேன், மாற்றி வச்சதுனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, எதனா அடிக்கடி ப்ராப்ளம் வருமானு கேட்டிருந்தாரு. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னாக்கா, இந்த பாருங்கள், இது வந்து எர்த்து கேபிள், இது வந்து மெயின் கேபிள். இது வந்து செல்ஃப் மோட்டரில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த மெயின் கேபிள் செல்ஃப் மோட்ரு, அதுக்கப்புறம் வந்து டைனமோவில் போய் இந்த கேபிள் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து சும்மா கியர் பாக்ஸில் ஒரு பாடி எடுத்து அவ்வளோ தான். இந்த கேபிள் வந்து இதை நம்ம மாற்றி கொடுக்கூடான்றதுக்கோசம் தான் நம்மளுக்கு இந்த எர்த்து கேபிளுக்கு பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குங்களா, அதே மாதிரி மெயின் கேபிளுக்கு ப்ளஸ் இருக்குது. நம்ம அப்படியே மாற்றி கொடுத்தாலும் என்ன ஆகுனாக்கா, இந்த மெயின் கேபிளில் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள், ஃபியூஸ் லிங்க்கு. இந்த லிங்க்கு தான் போவோம், இந்த லிங்க்கு போயிடும். அப்படி இல்லை அதுவும் அதிகமாக நான் ரொம்ப நேரம் வச்சு விட்டுட்டேன் அப்படின்னா அந்த லிங்க்கு போவோம். அதுக்கப்புறம் இந்த நெக்கு இருக்குது பாருங்கள், இந்த பேட்டரி நெக்கு வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும், அப்படியே மெல்ட் ஆகி இதாயிரும். அந்த நேரத்தில் நம்ம கை வச்சுங்கனாக்கா நம்மளுக்கு கை வந்து ஃபுல்லாக ஒட்டி நம்ம கையை அந்த ப்ரௌன் கலரில் அந்த ரேஞ்சு வந்து ஆயிரும். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இஷ்யூ ஆகும்னாக்கா, ரொம்ப நேரம் வச்சே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா ஒயரிங் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் லைட்டாக. அவ்வளோதான், வேறு ஒன்றும் ஆகாது. அதை பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடிக்கடிக்கு அந்த ப்ராப்ளம் வருமானா அந்த ப்ராப்ளம் மறுபடியும் வராது. நம்ம வந்து கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து வராது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க.